ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம், நான் ஐஸ்வர்யா ரவிசங்கர். கோவிட்-19 வைரஸ் பாதிப்பின் தாக்கத்தை அதிகமாக அனுபவித்து வரும் நாடுகளின் இன்றைய நிலவரத்தை உங்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், இது உங்கள் TN நியூஸ் பிரதான செய்திகள். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. முகக்கவசம் அணியாமல் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் மற்றும் சமூக இடைவெளியை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. சொல்றா. நீ கேட்டல ஒரு கோடிங், அது கிடைச்சிருச்சு. மெயில் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணி பாரு. எரர் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. சரி, பார்க்குறேன். டே ஒரு நிமிஷம். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சுன்னா நீ ஃபஸ்ட்டு யாரை கூட்டிகிட்டு போவேன்? வேணா நான் வருவா? மூட்டை வைடா. நான் தான் மதியழகன். எனக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போதே புது புது விஷயங்கள் மேலே ஒரு ஆர்வம், ஒரு தேடுதல். பட் கடந்த 15 வருஷமாக நான் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப தீவிரமாக இருக்கேன். காலப்பயணம், டைம் ட்ராவல். என்னோட இந்த ரிசர்ச் ஒர்க் பல பேர் நம்பாமல் இருக்கலாம். பட் நான் ட்ரை பண்ணுற அந்த கோடிங் மட்டும் சரியாக ஒர்க் ஆச்சுன்னா நம்மளாலேயும் நேரத்தை கடந்து பாஸ்ட்டுக்கும் போக முடியும், ஃப்யூச்சருக்கும் போக முடியும், ஏன் வரலாறையே புரட்டி போட முடியும். பட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நான் இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ் வரல. ஒரு சின்ன மிஸ்ஸிங் பீஸ். சொல்லுமா. என்னடா பண்ற? ஜஸ்ட் 1 கப் ஆஃப் காஃபி. டேய் மதி, நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? ஒரு நாளைக்கு எத்தனை கப் காஃபி தான் குடிப்ப? மா அட்வைஸ் வேணாமா? என்ன விஷயம் சொல்லு. கொரோனா ரொம்ப அதிகமா பரவுது, லாக்டவுன் வேற போட போறாங்கன்னு நியூஸ்ல சொல்றாங்கடா. அதான் 10 நாளைக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடலான்னு கடைக்கு கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. மாஸ்க் மறந்துடாத. சரிப்பா. மாஸ்க் போட்டுக்கோ. மாஸ்க் எல்லாம் எடுத்தாச்சு. சரிம்மா. பக்கத்து வீட்டு ரேவதிக்காவையும் கடைக்கு கூட்டிட்டு தான் போறேன். இருமா, கூப்பிட்றேன். யோ, யார் நீ? We made it. நீ எதிர்பார்த்திருந்த அந்த மிஸ்ஸிங் பீஸ், அந்த கோடிங், நீ போட்ட அந்த கோடிங் கரெக்ட் தான். பல காட்டாத. எனக்கு அதிகம் டைம் இல்லை.
இந்த டைம் ட்ராவல் வெறும் 30 செகண்ட் தான் இருக்கும். ஸோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம்னு சொல்லு. ஏன் இல்லைன்னா எதிர்காலத்தில் நமக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அம்மா இருக்க மாட்டாங்களா? சொல்லு மச்சான். நான் கொடுத்த கோடிங் ட்ரை பண்ணியே இல்லையா, ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எதுவுமே சொல்லவே இல்லை. அதெல்லாம் ட்ரை மச்சான். அம்மா செகண்ட் லைனில் வராங்க, நான் பேசிட்டு வரேன். சரி மச்சான், நீ பேசிட்டு எனக்கு என்னன்னு கூப்பிடு. சொல்லுமா. கால பயணம் ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் ட்ராவலில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது இங்கே நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எதிர்காலத்தில் நான் இப்படி ஆகணும், இதை சாதிக்கணும், இதை அடையணும்னு. அது வேறு எதுவும் இல்லை. ஆல்ரெடி உங்கள் ஃப்யூச்சர் வெர்ஷன் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு சின்ன கிளிச் தான் உங்கள் மனசுக்குள்ளே வர அந்த ஆசைக்கான தொடக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி வின் பண்ண நம்ம ஃப்யூச்சர் வெர்ஷனை சந்திக்க போகிறதுக்கான ஒரு முயற்சி தான். லைக் எனக்கு நடந்த மாதிரி.